قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, தொடர்ந்து ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக நமக்கெல்லாம் எதிரியாக இருக்கிற ஷைத்தான் எந்த அளவுக்கு புத்திசாலியாகவும் நம்மை வழிகெடுப்பதற்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறான் என்பதனையும், அவனுடைய அந்த ஊசலாட்டத்தில் வழிகேட்டில் நாம விழுந்துவிடக்கூடாது என்பதனையும் தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய இவன் எந்த அளவுக்கு பல்வேறு விதமான ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான், அதிலும் மிக முக்கியமாக குஃப்ரியத்தான நம்மை இறை நிராகரிப்பாளராக மாற்றுவதற்கு எந்த அளவுக்கு துடித்து கொண்டிருக்கிறான். அதே போல நம்மை முஷ்ரிக்காக, நம்மளே அறியாமல் நம்ம ஒரு நல்ல அமல் தான் செய்கிறோம், நற்காரியத்தில் தான் ஈடுபடுகிறோம் என்று நினைத்து நம்மை ஒரு முஷ்ரிக்காக மாற்றுவதில் எந்த அளவுக்கு இவன் போராடி கொண்டிருக்கிறான், அதில் நாம் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய சமுதாய மக்கள் காலம் காலமாக ஒவ்வொரு சமுதாய மக்களும் இந்த ஷிர்க் என்கிற, இணை வைப்பு என்கிற, குஃபர் என்கிற இந்த காரியத்தில் எந்த அளவுக்கு ஷைத்தான் ஊசலாட்டத்திற்கு ஆட்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டோம். அந்த தொடர்ச்சியிலேயே இவன் நம்ம எப்படி வழிகெடுக்கணும்னு பார்க்குறான்னா, நம்மளுடைய நேரான பாதையில் அல்லாஹ் எதை நமக்கு நேரான பாதையாக அமைத்து தந்திருக்கிறானோ, அல்லாஹுடைய தூதர் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் எதை சத்திய பாதையாக அமைத்து தந்திருக்கிறானோ அந்த சத்திய பாதையில் அமர்ந்து கொண்டு அதை விட்டு வேற எல்லா பாதைகளையும் நமக்கு வழிகாட்டுவோம். அப்போ அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது, என்ன நீ வழிகெடுத்ததுனால, ஷைத்தான் சொல்றான், என்ன நீ வழிகெடுத்ததுனால லஅகூதன்ன லஹும் சிராத்தல் முஸ்தகீம், அந்த உன்னுடைய நேரான பாதை நீ சொல்றல்ல, அதில் நான் அமர்ந்து கொள்வேன், அதில் அவன் உட்காந்துக்கிட்டு நான் அவங்கள வழிகெடுப்பேன், அந்த நேரான பாதையில் வரவிடாம தடுத்துருவேன் அப்படின்னு அவன் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்படியெல்லாம் இவன் நேரான பாதையிலிருந்து நம்ம வழிகெடுக்கிறான் என்று பார்த்தால் அதில் பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதை நம்ம செய்யக்கூடிய செயல்களை அழகாக காட்டுறது. நம்ம ஷிர்க் வைக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு குஃப்ர்ல இருக்கிறதா இருந்தாலும் சரி, நாம் இருக்கக்கூடிய அந்த நிலை சூப்பரான கொள்கை, நீ தான் கரெக்டாக இருக்கிற, மற்றவெல்லாம் முட்டாளாக இருக்கிறான், நீ தான் அறிவாளியாக இருக்கிற என்கிற மாதிரி நம்மளை கொண்டு நிப்பாட்டுவான். அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, இதில் ஷைத்தான் எந்த மாதிரி அந்த மக்களை வழிகெடுத்திருக்கிறான் என்பதை நமக்கு அழகான முறையில் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரை பொறுத்தவரையில் பறவைகளாக இருந்தாலும் ஜின்களாக இருந்தாலும் பல்வேறு விதமான ஊர்வினங்கள், உயிரினங்கள் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நேரத்தில் எல்லாமே அந்த எல்லா மக்கள் வந்துட்டாங்களா, எல்லா உயிரினங்களும் வந்துருச்சா அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அந்த சமயத்தில்
ஹுதுஹுது என்று சொல்லக்கூடிய பறவை காணல. அப்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எங்க போச்சு இந்த ஹுதுஹுது? கரெக்டா வர வேண்டிய நேரத்தில் வராம எங்க போச்சு, எங்க ஹுதுஹுது எங்க அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஹுதுஹுது பறவை வருகிறது. இது சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 27வது அத்தியாயம் 23, 24 அந்த வசனங்கள்ல முன்ன பின்ன தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல அந்த ஹுதுஹுது பறவை வருகிறது. ஏன் எங்க போன, என்ன தாமதத்துக்கு காரணம் என்ன, தக்க காரணத்தை நீ சொல்லணும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த ஹுதுஹுது பறவை வந்த உடனே ஒரு காரணத்தையும் சொல்கிறது. என்ன காரணம் சொல்கிறது தெரியுமா? நான் பக்கத்து நாடாக இருக்கிற சபா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்படி போயிட்டு வரும்பொழுது அங்க அந்த நாட்டிற்கு ஒரு ராணி இருக்கிறா, ஒரு இளவரசி இருக்கிறா. அவதான் அந்த நாட்டிற்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ராணியாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டினுடைய மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா அப்படிங்கிறத அந்த ஹுதுஹுது பறவை சொல்கிறது. வஜத்துஹா வ கௌமஹா, நான் அந்த ராணியையும் அவளுடைய கூட்டத்தாரையும் யஸ்ஜுதூன லிஷம்ஸ் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர்கள் சூரியனுக்கு பணிந்து கொண்டிருக்கிறார்கள், சூரியனுக்கு சிஜ்தா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தியை சொல்லிவிட்டு அந்த ஹுதுஹுது பறவை சொல்கிறது, வஸய்யன லஹும் ஷைத்தான் அமாலஹும், ஷைத்தான் அவர்களுக்கு அவருடைய செயல்பாடுகளை அழகாக காட்டிவிட்டான். ஷைத்தான் அவங்களுக்கு சூப்பரா காட்டிட்டான், அதனால தான் இவங்க வழிகட்டு போயிருக்கிறாங்க. அல்லாஹ் விட்டுட்டு சூரியனுக்கு போய் சிஜ்தா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஷைத்தான் எப்படி வழிகெடுத்திருக்கிறான் பாருங்க, ஷைத்தான் அவங்களுடைய செயல்பாடுகளை எந்த அளவுக்கு அழகாக காட்டியிருக்கிறான் பாருங்கள் என்று அந்த பறவை சொல்கிறது. இன்னும் வஸத்துஹும் அன் சபீலி, இறைவா இறைவனுடைய அந்த பாதையை விட்டும் அவர்களை அந்த ஷைத்தான் தடுத்து விட்டான். ஷைத்தான் தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஃபஹும் லா யஹ்ததுன், அவர்கள் நேர்வழி பெற்றவளாகவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் என்று அந்த ஹுதுஹுது பறவை சொல்கிறது. யோசித்து பாருங்கள், ஷைத்தான் எந்த அளவுக்கு ஒரு ஷிருக்கான காரியத்தை செய்யறாங்க. அல்லாஹ்வை விட்டு சாதாரண ஒரு சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சூரியனுக்கோ சந்திரனுக்கோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது வலா தஸ்ஜுது லிஷம்ஸி வல் கமர், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நீங்கள் சிஜ்தா செய்யாதீர்கள், அவற்றை எல்லாம் படைத்தானே, அவற்றை எல்லாம் உருவாக்கினானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நீங்கள் சிஜ்தா செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆனால் இந்த மக்கள் இந்த மாதிரி வழிகேட்டில் இருக்கிறாங்களே, இந்த மாதிரி ஷிர்கான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அது அவங்க செய்யறதுதான் கரெக்ட்னு சொல்லி அவங்களும் நினைத்து கொண்டிருக்கிறார்களே, நாம தான் எல்லாரோட சூப்பரா கரெக்டான ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறோம், சூரியன் தான் எல்லாத்துக்கும் தெய்வம் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களே, ஷைத்தான் எப்படி அவர்களுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளை அழகாக காட்டியிருக்கிறான் பாருங்கள் என்று அந்த பறவை மனவேதனைப்படுகிறது. யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு ஷைத்தான் வழிகாட்டில் நம்ம மக்களை எந்த அளவுக்கு திசை திருப்பக்கூடியவனாக சாதாரண பொருட்களை எல்லாம் அலங்கரித்து அதுதான் உன்னுடைய ரப்பு என்று சொல்லக்கூடிய வகையில அவர்களை இணை வைக்கக்கூடிய வகையில மாற்றுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த வரலாறு நமக்கு அதைத்தானே சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு நம்முடைய மக்கள் பல்வேறு விதமான இணைவிப்பு கொள்கையில முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் என்றால், தர்காக்கள்ல போய் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? அவர்கள் என்ன டைரக்டா அவங்ககிட்ட போய் சொன்னா, அவுலியாக்களை போய் இப்படி சொல்றாங்க பாருங்க, அங்க போய் சிஜ்தா செய்யக்கூடாதுங்க, அவர் இறந்து போயிட்டாருங்க, அவர் இறந்து மக்கி மண்ணா போயிட்டாரு, அவருக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது, அவரும் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான், அவர் நல்ல அமல்களை செய்திருப்பார், நற்காரியங்களை செய்திருப்பார், என்றாலும் கூட நம்மளை போல ஒரு மனிதர் தான், அவர் இறந்து போயிட்டாரு, அவர் இறந்து போனார்னா அவருக்கு எந்த வகையில் உங்களுடைய செவியிட முடியும்? உயிரோடு இருந்தாலே அவர் செவியுற்றாலே உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்க முடியாது. பிறகு எப்படி நீங்கள் இறந்து போன அந்த நபரிடத்தில் போய் நீங்க கேட்கிறீர்கள், அவர் அவுலியாவாக இறைவனுடைய நேசராக அவர் எப்படி நீங்கள் மாற்றுகிறீர்கள் என்று கேட்டால் பாருங்க, இவங்க அவுலியாவை திட்டுறாங்க, நல்லடியார்களை திட்டுகிறார்கள், நல்லடியார்கள் எல்லாம் அவங்கள்ட்ட போய் எதையும் கேட்கக்கூடாது என்று இவர்கள் நம்ம எப்படி மாற்றுகிறார்கள் பாருங்கள் என்று சொல்லி நம்ம பார்த்து இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுவாங்க. அப்ப ஷைத்தானுடைய ஊசலாட்டம் எந்த அளவுக்கு ஊறி போயிருக்குன்னு பாருங்க, எந்த அளவுக்கு அவர்களை வழியெடுத்திருக்கிறான்னு பாருங்க. இதே போலதான் மக்கத்து காஃபிர்களும் இருந்தார்கள், ஏராளமான வணக்கங்களை செஞ்சாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ஷைத்தான் அழகான முறையில் அவங்களுக்கு அலங்கரித்து காட்டினான். நாம செய்யறத கரெக்டான அமலு, நாம செய்யறத கரெக்டான செயல்பாடு என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அதை திருமறை குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது 5வது அத்தியாயம் 103வது வசனத்தில் இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான், வமா ஜஅலல்லாஹு மின் பஹீரத்தி வலா சாயிபத்தின் வலா வசீலத்தின் வலா ஹாமின், அல்லாஹ் பஹீராவையோ சாயிபாவையோ வசீலாவையோ ஹாமையோ அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அவங்க ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க, சில ஒட்டகங்களை ஏற்படுத்தி பஹீராது. பஹீரானா என்ன?
அந்த ஒட்டகத்திலிருந்து பால் கறக்கக்கூடாது. புகாரில கூட நீங்க அதற்கு வர அந்த வசனத்திற்கு விளக்கமாக வரக்கூடிய செய்தியில பார்க்கலாம். அவங்க ஷைத்தான் தீண்டப்பட்டதன் காரணமாக ஷைத்தானுக்கு அந்த பாலை குடிக்க விடக்கூடாது என்ற காரணத்தினால் அதனுடைய பாலை யாரும் குடிக்க கூடாது என்று சொல்லி நேர்ச்சை செய்து அந்த ஒட்டகங்களை விட்டு விடுவார்கள். இதற்கு பேர் பஹீரா. அதே போல வசீலா சாயிபா என்று வைத்திருந்தார்கள். அது என்ன? அது அந்த ஒட்டகங்களை அது மேலே யாரும் ஏறி பயணம் செய்யக்கூடாது, அதை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி இது மாதிரி நேர்ச்சி செஞ்சு விட்டுறது. இன்னைக்கு பார்க்குறோம்ல ரோடுகளில் பல ஆடுகளோ மாடுகளோ மேயும். என்ன கேட்டா இது நேர்ந்து விடப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது மாதிரியான நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்றைக்கு மக்கத்து முஷ்ரிக்கீன்களும் செய்தார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செஞ்சாங்க. நம்மளை விட அல்லாஹ்வை பற்றியான சிந்தனையில் அல்லாஹ் எந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவன் என்பதில் தெளிவாக இருந்த அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்களையே இந்த அளவுக்கு வெளிகெடுத்து ஷைத்தான் வைத்திருக்கிறான் என்றால், ஷைத்தான் அவர்களை மடமாற்றி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை அவர்களுக்கு அழகாக காட்டி வைத்திருக்கிறான் என்றால், அப்ப யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு அவன் இணை வைப்பு மார்க்கத்திற்கு முரணான அல்லாஹ்வுடைய நேரிய பாதையிலிருந்து நம்மை மாற்றுவதற்குண்டான வழிவகைகளை செய்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அந்த காபாவில் புனிதமிக்க ஆலயத்தில் அவர்கள் வணக்க வழிபாடுகளை செஞ்சாங்க. வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். பல்வேறு விதமான வணக்கங்களை செஞ்சாங்க. அன்றைய காலம் முதலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புலநிர்மாணம் செஞ்சாங்க. அப்படி புலநிர்மாணம் செய்யப்பட்டு காலங்காலமாக அங்கே ஜம்சம் தண்ணீர் வருகிறது. அங்கே மக்கள் எல்லாம் குடிபெயரக்கூடிய அந்த நிலை ஏற்படுகிறது. அங்கே பல்வேறு விதமான மக்கள் ஏற்படுகிறார்கள். அது மிகப்பெரிய நகரமாக மாறுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தவர்கள், அல்லாஹ் மட்டும்தான் ரப்பு அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள், காலம் காலமாக இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஷைத்தான் புகுந்து அந்த இறை இல்லத்திலேயே எந்த அளவுக்கு அவர்களை மோசமான நடத்தை கொண்டவர்களாக மாற்றினான் என்றால், அந்த இறை இல்லத்தில் அவங்க வணக்க வழிபாடு என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 8வது அத்தியாயம் 25வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். வமா கான சலாத்துஹும் இந்தல் பைத், அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் பைத்தில் அவருடைய தொழுகை எப்படிப்பட்டதாக இருந்தது தெரியுமா? இல்லா மகான் வலா தஸ்தீத்தன், சீட்டி அடிப்பதும் கை தட்டுவதுமாக இருந்தது. சீட்டி அடிச்சுக்கிட்டு விசில் அடிக்கிறதெல்லாம் ஒரு வணக்கமா? இன்னைக்கு யாரெல்லாம் ரோட்ல விசில் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு போறாங்களோ அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? தருதலைங்க எப்படி போகுது பாருங்க அப்படின்னு நம்ம பேசுவோமா இல்லையா? அது மாதிரியா நிலைதானே அவங்களை நம்ம பார்ப்போம். அப்படி தருதலைகளாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு மோசமான விஷயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை எதை புனிதமான ஒரு ஆலயமாக பார்த்தார்களோ அந்த ஆலயத்துக்குள்ள செய்யக்கூடிய நிலை என்றால் இது யாருடைய காரியம்? ஷைத்தானுடைய காரியம் இல்லையா? ஷைத்தான் ஏற்படுத்திய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அதுதான் சூப்பரா டாப்பான அமல் என்று சொல்லி எது நாசமாக இருக்கிறதோ எது மோசமாக இருக்கிறதோ அதை கொண்டு புகுத்துகிறான். இந்த செயலை பார்க்க முடிகிறது. சீட்டி அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. கை தட்டுவதெல்லாம் இன்னைக்கு கூடும், கை தட்டுவதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால் இது அல்லாஹ் அன்றைக்கு எதை அந்த மக்கத்து குறைஷிகள் செய்த தவறு என்று சொல்கிறானோ, அந்த முஷ்ரிக்கீன்கள் செய்த ஒரு பாவம் என்று சொல்கிறானோ, தவறான காரியம் என்று சொல்கிறானோ அப்படிப்பட்ட அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கை தட்டுற இந்த பழக்கம் எல்லாம் நம்ம இடத்துல இருந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது. அது மார்க்கத்துக்கு முரணான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அதே காபாவில் நிர்வாணமாக அந்த காபாவை வலம் வந்தார்கள், தவாப் செஞ்சாங்க. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஷைத்தான் அவங்களை வழிகெடுத்திருக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ்வுக்கு வணக்கத்தை செலுத்துவதற்காக வரக்கூடிய மக்கள், பல ஊர்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் அந்த காபாவுக்கு வருகிறார்கள். காபாவில் வராங்க, ஆண்கள் பெண்கள் வருகிறார்கள். அப்படிப்பட்ட இடத்துல நிர்வாணமாக அந்த காபாவை சுற்றி வருகிறார்கள் என்றால் இதெல்லாம் யார் போடக்கூடிய விஷயம்? அவங்க செய்யக்கூடிய நாச காரியங்களை, நாச வேலைகளை ஒரு சூப்பரான அமல் பாணி செய்யற, கரெக்டான அமல் நீ செய்யற. இன்றைக்கு பார்க்கிறோம்ல அகோரிகள் என்று சொல்லி பல்வேறு விதமான மக்களை பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க? என்று அவன் நிர்வாணமா இருக்கு, ஏன்டா இப்படி இருக்கிற? இப்படிதான் இருக்கணும், இதுதான் நான் உச்சத்தை அடைஞ்சிட்டேன், நான் இதை அடைஞ்சிட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு இது மாதிரியான நிலையில் இருக்கிறாங்களே, இதெல்லாம் ஷைத்தானுடைய செயல்பாடுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு மக்கத்து காஃபிர்கள், மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இது மாதிரியான விஷயங்களை நல்ல அமலாக நினைத்து செய்த காரியங்கள், இதுவெல்லாம் ஷைத்தானுடைய செயல்பாடுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். எந்த அளவுக்குனா ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நபிலார் மார்க்கத்தை சொல்லி இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறார்கள். இஸ்லாத்தை எடுத்து வைக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்களா? இதெல்லாம் பாவம், இதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமே அறியாமை காலத்து ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய கால பழக்க வழக்கங்கள், அறியாமை கால பல முட்டாள்தனமான காரியங்கள், இதெல்லாம் செய்யாதீங்க என்று ரசூலுல்லாஹ் தடுக்கிற பொழுது ஏற்றுக்கொண்டார்களா?
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வாங்க, நான் நேரான பாதையை உங்களுக்கு காட்டுகிறேன், இருளில் இருந்து உங்களை வெளிச்சத்தின் பக்கம் நான் கொண்டு வருவதற்காகத்தான் இறைவன் என்னை தூதராக அனுப்பியிருக்கிறான் என்கிற இந்த போதனைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற பொழுது ஏற்றுக்கொண்டார்களா? அவர்கள் ஏற்று இஸ்லாத்தின் அடிப்படையில் வந்தார்களா கேட்ட கிடையாது. 13 ஆண்டுகள் கடுமையான தொல்லை கொடுத்தார்கள். ரசூல்லா தொழுதுட்டு இருக்கும் பொழுது ரசூல்லா மேல ஒட்டகத்தினுடைய மலக்கொடலை போட்டாங்க. ரசூல்லா கடுமையான அவங்க மேல துணியை வைத்து ரசூல்லாவுடைய கழுத்தை இறுக்கி கொல்ல முயன்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கிறாங்க. அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக இவரை இப்படி தாக்குறீங்களேப்பா, நேரான பாதையை உங்களுக்கு காட்டியதற்காக வேண்டி இப்படி இவரை நீங்கள் தாக்கி கொல்ல பார்க்கிறீர்களே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான நிலையில் இவர்கள் மார்க்கத்திற்கு எதிராக, மார்க்கத்திற்கு முரணாக தொடர்ந்து அல்லாஹ்வுடைய நபிகளாரை எதிர்த்து கொண்டே இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்கன்னா, இந்த ஷைத்தான் எந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் அந்த எதிர்க்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய நேரிய பாதையில் இந்த மக்கள் சென்றுவிடக் கூடாது என்பதை தடுக்கக்கூடிய விதத்தில் நடக்கிறான் என்றால், ரசூலுல்லாஹ் இந்த ஊரில் இருக்க முடியாது என்று சொல்லி மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போனதற்கு பிற்பாடு கூட அங்கு ரசூலுல்லாஹ் ஒரு படையை தடுப்பதற்காக வருகிறார்கள். அவர்களை விடக்கூடாது என்று சொல்லி போராக மாற்றுவதற்காக மக்கத்து குறைஷிகள் எல்லாம் கடுமையான ஒரு படையை திரட்டி கொண்டு வருகிறார்கள். பத்ர் போர்க்களம் ஏற்பாடு நடக்கிறது. அப்படி பத்ர் போர்க்களம் நடக்கக்கூடிய அந்த இடத்துல ஷைத்தான் எப்படி தெரியுமா அவங்களுக்கு ஆசை வாட்டி ஊத்துறான். ஷைத்தான் எந்த மாதிரி வழிகெடுக்கிறான் பாருங்க, எந்த மாதிரி அந்த மக்களுடைய உள்ளத்துல அந்த நஞ்சை விதைக்கிறான் பாருங்க, எந்த அளவுக்கு நேரிய பாதை விட்டு தடுக்க வேண்டும், நேரிய பாதை விட்டு மக்களை திசை மாற்ற வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு மாற்றுகிறான் என்றால், அல்லாஹ் தன்னுடைய திருமையை சொல்லி காட்டுகிறான். 8வது அத்தியாயம் 48வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிற பொழுது இறைவன் சொல்கிறான், வயது ஜையன லஹும் ஷைத்தான் அமாலஹும், ஷைத்தான் அவனுடைய செயல்பாடுகளை அழகாக காட்டினான். அவங்க எந்த கொள்கைகள் இருந்தா அதான் கரெக்ட், லாத்த வணங்குறதா கரெக்ட், உஸா வணங்குறதா கரெக்ட், நாங்க செய்கிற நேர்ச்சிகள் தான் கரெக்ட், நாங்க காபாவுக்கு நிர்வாணமாக சீட்டி அடித்துக் கொண்டு விசில் அடித்துக் கொண்டு வருகிறோமே இது மாதிரியான காரியம் தான் கரெக்ட் என்று சொல்லி அவங்களுடைய செயல்பாடை கரெக்டா காட்டிட்டு, வகால லா காலிப லக்குமுல் யௌம மினன் நாஸ், மக்களிடத்திலிருந்து உங்களை வெல்லக்கூடியவர் யாரும் கிடையாது, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, போரை நீங்க நிச்சயமாக நடத்த வேண்டும், போருக்கு செல்ல வேண்டும், போர்க்களத்தில் குதிக்க வேண்டும், போர்க்களத்தில் உங்களை வெல்பவர் யாரும் கிடையாது, மக்கள் உங்களை யார் வென்றுவாருன்னு நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்கிறான், வ இன்னி ஜாருன் லக்கும், நான் உங்களுக்கு நெருங்கிய நண்பன், நான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன், நான் இருக்கிற பக்கபலமா, உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி இது மாதிரியான ஆசை வார்த்தைகளை எல்லாம் அந்த ஷைத்தான் அவளுக்கு ஊட்டினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அந்த விஷயங்களை இப்போ போதிக்கிறான். சொல்லிட்டு ஃபலம்மா தராத்தில் ஃபியத்தைன், அந்த இரண்டு கூட்டங்களும் எதிரணியும் இஸ்லாமிய படையும் மோதுகிற அந்த சமயத்தில் நகஸ அலா அகிபைஹி, ஷைத்தான் புறமுதுகு காட்டி ஓடுகிறான். ஓடிவிட்டு சொல்கிறான், கால இன்னி பரியும் மின்கும், நான் உங்களை விட்டு விலகிவிட்டேன், இன்னி அராம் ஆலா தரவு, நீங்கள் பார்க்காதவற்றை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மலக்குமார்கள் வந்தாங்க, அல்லாஹ்வுடைய உதவி அங்கே இறக்கப்பட்டது. அப்படிப்பட்ட உதவி அவர்கள் அந்த ஷைத்தான் பார்த்த உடனே அவ்வளவு நேரம் ஆசீர்வாதத்தை ஊட்டி அவங்க செய்யறதுதான் கரெக்ட் என்று சொன்ன அந்த ஷைத்தான் மலக்குமார்களை பார்த்த உடனே, ஆஹா இதுக்கு மேல நாம இங்க நின்னா நம்முடைய கதி அதோகதியாக மாறிவிடும் என்று சொல்லி அவன் சொல்கிறான், நீங்கள் பார்க்காதவற்றையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னி அஹாஃபல்லாஹ், ஏம்பா நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், ஒன்னு அல்லாஹ்வுக்கு பயப்படாத ஆனா நான் மாற்றணும், ஆனா நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுவேன்பா, நான் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவன், வல்லாஹு ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்று அந்த ஷைத்தான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவன் யோசித்து பாருங்கள், அவங்களுடைய செயல்பாடுகளை எந்த அளவுக்கு அவன் அழகாக காட்டுறான். எல்லாமே பாவமான காரியங்கள், எல்லாமே அவங்க செய்த எல்லாமே மார்க்கத்துக்கு முரணான ஐயாமுல் ஜாஹிலியாவான காரியங்கள், நேர்வழிக்கு உண்டான காரியம் கிடையாது. அப்ப அந்த நேர்வழிக்கு அல்லாத குஃப்ரியத்தான முஷ்ரிக்கான அந்த காரியங்கள் எல்லாம் ஷைத்தான் அழகாக காட்டுறான். சத்தியத்தின் பக்கம் போயிடக்கூடாது, சத்தியத்தை நோக்கி சென்று விடக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால், பல தூதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்க சத்தியத்தை சொல்கிற பொழுது நேர்ந்த அந்த செய்திகளை சொல்லி காட்டுகிறான். சத்தியத்தை சொல்றாங்க, அந்த மக்களும் ஏத்துக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்துக்கு மட்டும் நடந்த நிகழ்வு கிடையாது, ஏராளமான மக்களுக்கு நடந்த நிகழ்வு. ஃபலௌலா இதா ஜாஅத்துஹும் பாசுனா வலர்ரா, நம்முடைய அந்த வேதனை மக்களிடத்துல சத்தியத்தை சொல்றாங்க, இந்த ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் செய்யறாங்க. அப்படி சொல்கிற பொழுது ஏத்துக்க மாட்டாங்க. ஷைத்தான் தொடர்ச்சியாக நீங்க இருக்கிறது தான் கரெக்ட், நீங்க போற ரூட் தான் கரெக்ட், அந்த ரூட்ல போயிடாதீங்க, அந்த பாதையில போயிடாதீங்க, நேரான வழியில போயிடாதீங்க என்று சொல்லி நமக்கு அவன் காட்டக்கூடிய அந்த பாதையிலேயே அவங்க அந்த மக்கள் எல்லாம் போய்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் இறுதியாக ஒரு பிடி பிடிக்கிறான். எப்படி? வறுமையின் மூலமாகவும் கடுமையான நெருக்கடியின் மூலமாகவும் அல்லாஹ் அவர்களை பிடிக்கிறான்.
பிடித்தும் கூட அவங்க சோதனை, அந்த அல்லாஹ்வுடைய சோதனையை அவர்கள் பார்த்தும் கூட, அல்லாஹ்வுடைய வேதனையை அவர்கள் பார்த்தும் கூட திருந்தலை. வலாக்கின் கசத் குலூபுஹும், அப்படி உள்ளங்கள் இறுகி விட்டது. வஸய்யன லஹும் ஷைத்தான் மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களை ஷைத்தான் அழகாக காட்டினான். பட் நீதாபா கரெக்டா இருக்கிற, சோதனை வரத்தான் செய்யும். நம்ம சொல்றோம் இல்ல, இஸ்லாத்துல இருந்தா சோதனை வரத்தான் செய்யும், அல்லாஹ்வுடைய பாதையில இருந்தா கண்டிப்பா சோதனை வரத்தான் செய்யும், மறுமைதான் நமக்குரிய இலக்கு அப்படின்னு நம்ம அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறானே. அது மாதிரி ஷைத்தான், நீ இருக்கிறதான் கரெக்டு, உனக்கு பிரச்சனை வரதான் செய்யும், உனக்கு படுவதற்கான துன்பங்கள் வரதான் செய்யும், எல்லாத்தையும் தாங்கி உறுதியாயிரு, விட்டுறாத உங்க கொள்கையை அப்படின்னு ஷைத்தான் அவங்களுக்கு சொன்னான். அதான் அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய அவங்க செய்து கொண்டு வந்த காரியங்களை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டினான், அலங்கரித்து காட்டினான். இன்னும் ஒருபடி மேல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஆது சமுதாயத்தர், அந்த மக்கள் அவர்களையும் அல்லாஹ் இந்த மாதிரி எச்சரித்தான். அவங்களிடத்துல இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க, சத்தியத்தை சொன்னாங்க. அப்படி சொல்லியும் கூட அவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஆதன் வ சமூதன், ஆது சமுதாயம் சமுதாயம் இருக்கிறார்களே, வக்து தபய்யன லக்கும் மின் மசாக்கினிஹிம், அவர்கள் அழிந்து போன அந்த இடங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அது உங்களுக்கு சான்றாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். அவங்க ஏன் தெரியுமா வழிகட்டு போனாங்க? அவ்வளவு சொல்லியும் அந்த தூதர்கள் அவ்வளவு எச்சரிக்கை செய்தும் அவ்வளவு விதமான அல்லாஹ்வுடைய அதாப் அவனுக்கு இறங்கியும் கூட அவர்கள் திருந்தாதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? வஸய்யன லஹும் ஷைத்தான ஆமாலஹும், ஷைத்தான் அவருடைய செயல்பாடுகளை அழகாக காட்டினான். கடைசி வரைக்கும் அவங்க திருந்தல, அந்த குஃப்ரிலேயே இருந்தார்கள், குஃப்ரிலேயே போனாங்க. அல்லாஹ்வுடைய வேதனையை பார்த்தும் கூட அவங்க உணரல, அல்லாஹ்வுடைய வேதனையை கண்டும் கூட அவர்கள் பணியவில்லை. அல்லாஹ் அவர்களை பிடித்தான். ஃபஸத்தஹும் அன் சபீலி, அல்லாஹ்வுடைய அந்த பாதையை விட்டும் அந்த ஷைத்தான் அவர்களை தடுத்து விட்டான். வ கானூ முஸ்தப்சிரீன், அவர்கள் அந்த நேரத்தில் அழிந்தவளாக மாறிவிட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டிய அந்த செயல்பாடுகளை பற்றி சொல்லி காட்டுறார். 29வது 38வது சொல்றான். அப்ப இந்த மாதிரி பல தூதர்களுக்கு கூட அல்லாஹ் அந்த சத்திய மார்க்கத்தை சொல்லி அந்த சமுதாயத்தை திருத்த நினைக்கிற பொழுது ஷைத்தான் அந்த சமுதாய மக்கள் தவறான கொள்கைகளை, தவறான காரியங்களை செய்கிற பொழுது அந்த தவறான காரியங்கள் தான் சரி, அதுதான் கரெக்ட் என்று அவர்களுக்கு அலங்கரித்து காட்டினான் என்கிற செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த மாதிரியான நம்மள்ட்டையும் வருவோம், நம்மள்ட்டையும் இந்த மாதிரியான காரியங்களை அவன் ஏற்படுத்துவான். அந்த நேரத்தில் நாம எந்த மாதிரி இருக்கணும், நாம எந்த மாதிரி அந்த இடத்துல செயல்படணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் நாம் விட்டு விடுவோம் என்றால், ஷைத்தான் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் கட்டுப்பட்டு அவனுக்கு நாம் பணிந்து விடுவோம் என்றால் நாசமா போயிடுவோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க தந்தைகிட்ட சொல்றாங்க, ஷைத்தானுக்கு கட்டுப்படாதீங்க, ஷைத்தானை வணங்கக்கூடியவர்களாக மாறிடாதீங்க, ஷைத்தானுக்கு கட்டுப்படுறதுன்னா அவனை வணங்கக்கூடியவர்களாக நீங்க மாறி விடுவீர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அலம் அஹத் இலைக்கும், மக்களே உங்கள் பக்கம் நான் உடன்படிக்கை எடுக்கவில்லையா? என்ன உடன்படிக்கை? யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே உங்கள் பக்கம் நான் உடன்படிக்கை எடுக்கவில்லையா? அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை நீங்க வணங்காதீங்க, ஷைத்தானை ஒருபோதும் நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக மாறிவிடாதீர்கள். அப்படி நீங்கள் ஆனீர்கள் என்றால் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான், தெளிவான எதிரியாக இருக்கிறான். அன் அபுதுனி, என்னையே நீங்கள் வணங்குங்கள், ஹாதா சிராத்து முஸ்தகீம், இதுதான் நேரான பாதை, நேரிய வழி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதே வார்த்தைகளை சொல்கிறார்கள், யாபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, லா தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீங்க. ஷைத்தான் உங்களை வழிகெடுத்திருக்கிற சிலைகளை நீங்க ஏற்படுத்தி அந்த சிலைகளை வணங்க வேண்டும் என்று ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் போட்டிருக்கிறான். ஷைத்தானுக்கு கட்டுப்படாதீங்க, ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு அவனை வணங்கக்கூடியவளாக, அவனை அல்லாஹ்வுக்கு இணையாக்கக்கூடியவளாக மாறிவிடாதீர்கள். இன்ன ஷைத்தான காணலில் ரஹ்மானி அசியா, ஷைத்தான் இருக்கிறானே அவன் ரஹ்மானுக்கு, அளவற்ற அருளாளனுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஷைத்தானை நீங்கள் வணங்கி விடாதீர்கள். யாபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, இன்னி அகாஃபு, நான் பயப்படுகிறேன், ஐயமஸ்ஸக அதாபுன், உங்களுக்கு வேதனை ஏற்பட நேரிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன், உங்களுக்கு வேதனை வந்துடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். ஃபதகுனு ஷைத்தானி வலியா, நீங்கள் ஷைத்தானுக்கு நெருங்கிய நண்பனாக மாறிவிடுவீர்களோ என்பதை நான் பயப்படுகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையிட்ட சொல்றாங்க. அவங்க தந்தை இருந்த குஃப்ரான கொள்கையை, அவங்க தந்தை இருந்த அந்த காஃபிராக அல்லாஹ்வுக்கு இணை நிராகரிப்பாளராக இருந்த அந்த கொள்கையை
அது ஷைத்தானுடைய கொள்கை, ஷைத்தானை பின்பற்றுவது, ஷைத்தானை வணங்குவது என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ்வும் எச்சரிக்கிறான். இது போன்ற பல்வேறு விதமான எச்சரிக்கைகளை இவன் குஃப்ருக்கு தூண்டுவான், ஷிர்க்குக்கு தூண்டுவான், இறை நிராகரிப்பாளராக நம்மை மாற்றி நரகத்தினுடைய நிரந்தர நரகத்திற்குரிய அந்த விறகுகளாக நம்மை மாற்றுவதற்குத்தான் ஷைத்தான் துடித்துக் கொண்டிருக்கிறான். அவன் பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மாதிரியான ஷிர்கான கொள்கையை விட்டும் நாமும் தவிர்ந்து நம்மை சார்ந்திருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இன்றைக்கு கூட ஷிர்கான பல கொள்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி எல்லாம் ஷிர்க் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்தவர்களாக இருக்கிறோம். ஷிர்க்கை பற்றி நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எல்லாம் ஷிர்க்குனா என்ன, அந்த இணை வைப்பினுடைய விபரீதங்கள் என்ன என்பதை எல்லாம் நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக தெரிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த விபரீதங்களை அந்த மக்களுக்கு மத்தியில், நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டும். இது சைத்தான் உங்களுக்கு அழகாக காட்டுறான். அல்லாஹ்வுடைய மார்க்கம் நேரிய மார்க்கம் என்பது இதுவல்ல. நீங்கள் போகிற அந்த ரூட்டு தவறான ரூட்டு. இது காலங்காலமாக அந்த தூதர்கள் எதை விட்டும் எச்சரித்தார்களோ அப்படிப்பட்ட காரியத்தை தான் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்காதீங்க. இது சைத்தானுடைய ரூட்டு, அல்லாஹ்வுடைய ரூட்டு தான் கரெக்டான ரூட்டு. அந்த ரூட்டுக்கு வாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வாங்க, அதுதான் சரியான பாதை என்பதை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த சைத்தான் எப்படியெல்லாம் இறைவனுடைய அந்த வழியில் வந்து நம்மை வழிகெடுக்கிறான், அதிலிருந்து நாமும் நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் எந்த அளவுக்கு தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதை அடுத்தடுத்த உரைகளில் அறிந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.